தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் குடும்பத்துடன் விஜய் என்ட்ரி. விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை எப்போது நடத்துவது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியிருப்பதாக அறிவித்தார். அவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் 2026ஆம் ஆண்டில்தான் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்தார். தற்போது தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் அரசியல் பணிகளை தொடங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2வது ஆண்டாக மாணவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா 2 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. முதற் கட்டமாக கடந்த ஜூன் 28ஆம் தேதி நடந்தது. 2ஆம் கட்டமாக சென்னை திருவான்மையூரில் நடந்த விழாவிலும் நடிகர் விஜய் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிலையில் கோட் படத்தின் ரிலீஸ் வேலைகள் நடந்து வரும் நிலையில் விஜய் தற்போது அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். விரைவில் அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இந்த மாதத்தில் அவர் கட்சி சார்பாக மதுரையின் ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்த உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. ஆனால் கட்சி மாநாடு கோட்பட ரிலீஸுக்கு பின்னரே நடக்குமாம். ஏனென்றால் அரசியல் மாநாட்டில் ஏதாவது பேசி கோட்பட ரிலீஸுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வந்துவிடப் போகிறது என யோசிப்பதாக சொல்லப்படுகிறது. விரைவில் மாநாடு அறிவிப்பையும் எதிர்பார்க்கலாம். மாநாட்டில் விஜய் தனது குடும்பத்துடன் என்ட்ரி கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பல அரசியல் தலைவர்களுக்கு அடித்தளமிட்டதே மதுரை மாவட்டம்தான். அந்த வகையில் விஜயும் மதுரை தேர்ந்தெடுத்திருப்பது அரசியல் பயணத்திற்கும் தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.